வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான முதல் ப்ரெமோ இருக்குல்ல, செம டாஸ்க் வச்சிருக்காங்க சூப்பரா. உங்க மனசுல யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பல பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க போல இருக்கு. லவ் கண்டென்ட் பத்தி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. லவ் கண்டென்ட் ஒன்று போயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை பத்தி தனியா பேசுவோம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து டாஸ்க் பார்வதி தான் படிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, எஃப்ஜே வந்து என்னுடைய ஆன் வெர்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா தெரியலையே. இந்த சூரி செருப்பை காட்டுவார்ல, அந்த மாதிரி தான் சொல்லணும். எந்த ஆங்கிள் எஃப்ஜே இப்ப கம்ருதன் அப்படின்னு சொன்னா கூட வந்து நம்ம ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஏன்னா வந்து இவங்க கவர் கப்பல் ஹார்னி அப்படின்லாம் அவர் கையில எழுதிருக்கிறாரு. இவர் வந்து இவங்க வந்து அன்வான்ட் டச் பண்றா சொல்லிட்டு ஃபேக் அலிகேஷன் வைப்பாங்க. அவரும் கெட்ட வார்த்தையை விடுவாரு. இவங்களும் பாத்தீங்கன்னா பிராண்டிங் சொல்லிட்டு கெட்ட வார்த்தை இவங்களும் பேசிருக்கிறாங்க, பிராண்டிங்கும் பண்ணிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து சுபிக்ஷா ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து கம்ருதன் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஸ்ட்ராங் ஆயிட்டதுனால இப்ப இவங்களுக்கு ஹோல்டு இல்லை. யாரை கூட்டு போய் ரெஜிஸ்டர் பண்றது? திவாகரையும் தூக்கிட்டாங்க அண்ணனை. ஸோ அந்த திவாகரை தூக்குனப்ப இவங்க போட்ட டிராமாவை தனியா பேச வேண்டியது, அது கூடிய சீக்கிரம் பேசுவோம். ஸோ இப்ப யாருமே இல்லைங்கிறதுனால அடுத்த ஆப்ஷனா இவங்க எஃப்ஜேவை சூஸ் பண்றாங்க. எஃப்ஜே வேற இப்ப கேப்டனா இருக்கிறாரு. எஃப்ஜேக்கும் இவங்களுக்கும் ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகாது. அப்படி அவரு என்ன பண்ணிருக்காரு, வார்த்தையை விட்டுருக்காருன்னா எஸ் விட்டுருக்காரு. ஒரு லவ் கண்டென்ட் ஒன்று ஆதரை கூட ட்ரை பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த பல்ட்டி அடிச்சாரு. அந்த ஒரு விஷயம் வேணா மேட்ச் ஆகுது. இந்த லவ் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிட்டு அந்த பல்ட்டி அடிக்கிறது இருக்குல்ல, அவங்களே பிளேம் பண்றது இருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதரை கூடவே சுத்திட்டு இருந்துட்டு எல்லாம் அந்த இதெல்லாம் முடிஞ்சு மருத்துவ முத்தம் வரை போயிட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில அவங்களுக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவன் லைஃப் பாதிக்கப்படும்ல அப்படின்லாம் உருட்டினா பாருங்க. அதே போல தானே இவங்க லவ் கண்டென்ட் அப்படின்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியில் அன்வான்டா டச் பண்றான் கம்ருதன் அப்படின்னு அந்த பல்ட்டி அடிச்சாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்துல வேணா மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி அவர் வந்து வெற்றுவேன் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட் வாரத்துல. அதுக்கப்புறம் வந்து அடிச்சு போட்டு நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் கெட்ட வார்த்தையெல்லாம் சில இடத்துல பேசினாரு. லாஸ்ட் வீக் கூட பாத்தீங்கன்னா விஜேஎஸ் வான் பண்றாரு. வான் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நக்கலா தான் பேசிட்டு இருக்கான். அவன் இன்னும் அண்ணாங்கிறான். அதை இன்டைரக்டா சொல்லி பார்த்துட்டாரு. விஜேஎஸ் வந்து என் அண்ணான்னு கூப்பிடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் முதல்ல சொல்லும் போது அண்ணாங்கிறது பிக் பாஸ் டியூடுங்கிறது என்னது இதெல்லாம் அப்படின்லாம் கேட்டார்ல. அப்ப யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன பிறகும் பாத்தீங்கன்னா அப்படி சொல்றது, ஏதாவது அவர் சொல்ல வந்தா இது தப்புடா அப்படின்னு சொல்ல வந்தா உடனே ஓகேண்ணே 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 அப்படிங்கிறது, அதெல்லாம் தப்பா இருக்குல்ல, ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் போட்டு புழக்கணும் இந்த கேரக்டரை. இப்ப கேப்டனா வேற ஆயிருக்கிறாரு. நாமினேஷன் எஸ்கேப் போயிட்டாரு. ஆனா கூல் சபரையே சமாளிக்க முடியல கேப்டனா. இவன் எல்லாம் சும்மாவே கடுப்பாயிட்டு கண்டபடி வார்த்தையை விட்டுருவன். இவன் என்ன பண்ண போறான்? ஸோ இன்னைக்கு இந்த வாரம் பெரிய செக் இருக்கு இவருக்கு. சூன்யம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல எந்த ஆங்கிள் பார்த்தாலும் பார்வதியோட செட் ஆகல. பார்வதிக்கு இப்ப திவாகர் இல்ல. பார்வதி இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேற பெண் கண்டஸ்டன்டே செட் ஆக மாட்டாங்க பார்வதிக்கு. எந்த பெண் கண்டஸ்டன்ட்டும் செட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு ஆண் கண்டஸ்டன்ட்டை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லிஸ்ட்ல பொறுக்கி பார்த்தா சபரி அங்க போக முடியாது, ஆல்ரெடி பஞ்சாயத்து. இந்த பக்கம் வினோத் கூட செட் ஆகாது, கம்ருதன் கூட அரோரா இருக்கு. அப்ப எங்க போறது, யார் கூட போறது? பிரஜன் கூட போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவரு வந்து இந்த மாதிரி தொடாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டிலாம் விட்டாரு. அது ஒரு பஞ்சாயத்தாச்சு. இப்ப எஃப்ஜே தான் இருக்கிற லிஸ்ட்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கொக்கி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் தெரியுது. மற்றபடி ஆன் வெர்ஷனாலாம் தெரியவே இல்லை. அவர் எங்க கேம் போக்கஸா விளையாடுகிறாரு. அவர் வந்து டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க்ல அவரு தனியா கிரியேட் பண்ணிப்பாரு தனி ரோல், லவ் கண்டென்ட் பண்ற மாதிரி. பிரியங்கா கூட வந்து நான் ஃபேனா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேற ஹோட்டல் டாஸ்க்ல. உடனே இவனா ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டான். வந்து நான் வந்து பிரியங்கா அவங்க வராங்க, அவங்களுடைய ஃபேன், நான் ஸ்டாக் பண்ற ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாக்கிங் வேற, ஃபேனுங்கிறது வேற. இது ரெண்டுத்தையும் அதுல பண்ணாரா. ராஜாங்கம் டாஸ்க் கொடுத்தா அங்க வந்து இளவரசியை லவ் பண்ணிட்டு தனி ராஜாங்கம் அமைக்கணும். அங்கேயும் பாருங்க லவ். ஸோ இவர் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா லவ்ல தான் இருக்கு. பார்வதி எங்க அங்க மேட்ச் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ அடுத்து இவங்க வியனா வராங்க. வியனா வந்து இங்க லிஸ்ட்லயே இல்லை அப்படின்னா நான் ரம்யாவை சொல்வேன் அப்படின்றாங்க. சுபிக்ஷாவும் ரம்யாவை சொல்றாங்க. இப்போ பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வியனாவை சொல்றாங்க. இப்போ போனாலும் போவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆடுறாங்க, அப்படின்னு கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியனா சொல்றாங்க. இவங்களை வந்து கலாய்க்கிறாங்க. இங்க எக்ஸ்ல பார்க்கும்போது இந்த சந்திரமுகி படத்துல ஒரு பாம்பு வரும்ல, அந்த பாம்பு மாதிரி ரம்யா எதுக்கு இருக்குது அந்த பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் தெரியாது படத்துல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கண்டஸ்டன்ட்டும் இருக்கிறாங்க. எப்படி மிஸ் ஆகுறாங்கன்னே தெரியல. ஒரு தகவல் முன்னாடி வந்துச்சு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ரம்யாவுக்கு தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சேலரி கம்மி அப்படின்னு. அதனால ரம்யா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னாங்க. அதை நம்ம ஆல்ரெடி போன வாரம் ஆரம்பத்திலே பேசியிருந்தோம். ரம்யா போறதுக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்கு அப்படின்னு. அதே போல எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல. உண்மையாவே அவ்வளவு ஓட்டு போடுறாங்களா?
அவ்வளோ ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்களா என்ன? இல்லை ஏதாவது பண்ணாவது பரவாயில்ல. இவங்கள எபிசோட்ல பார்க்கறதே நம்ம ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு ப்ரமோல வந்தாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக்ல. அதுவும் கொஞ்ச நேரம். ப்ரமோவே கொஞ்சம் சில செகண்ட் தான். அதில் 30 செகண்ட்ல கொஞ்சம் சில செகண்ட்ல வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோவா காப்பாத்திட்டாங்களா என்ன? ஸோ ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க அதிகமா நேற்று பாருங்க, சபரி ஒரு ஆக்டிங் உள்ள போட்டிருந்தா இவங்க தனியா போய் ஆக்டிங் போட்டிருக்கிறாங்க. வந்து இப்போதான் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கிறேன் அவன் என்ன அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன கேம் ஆடினாங்க இவங்க? விஜேஎஸ் போட்டு புலந்தார்ல, அது ரொம்ப சரியானதுங்க. இந்த மாதிரி டம்மி எல்லாம் உள்ள இருக்கிறதுனால என்ன பிரச்சனை நடக்குது பாருங்க. 1.5 மணி நேரமா ஒருத்தன் தொங்கினுக்கிறான் வினோத் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல. இப்போ நீங்க வேற ஒருத்தரை கேப்டன் ஆக்குறதுக்காக இந்த டீம் ஆப்போசிட் டீம்ல பண்றாங்கன்னா அது வேற, அவங்களுக்கான காரணங்கள் லாஜிக் இருக்கு. இவங்க வந்து சொல்றது அவரால் நிக்க முடியல, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. காமெடியா சிரிப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் கழுவி ஊத்துனாரு. ஏன்னா கருத்துன்னு சொல்லிட்டு எதை வேணா சொல்லிட்டு போலாம் நீங்க எதிராக கூட, ஆனா அந்த கருத்தை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரமா எஃபோர்ட் போட்டிருக்கான்ல, அது ஒரு மரியாதை இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி டம்மி எல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ விஜய் சிறப்பா அடிச்சிருக்கிறாரு. இந்த வாரமாவது போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அவங்க மட்டுமே வா அப்படின்னு கேட்காதீங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க ஆப்ஷன்ல. உங்க ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா கனி வெர்சஸ் சாண்ட்ரா. இப்போ முதல்ல வந்து ஒரு நியூஸ் வந்தது. நான் லாஸ்ட்டாக அந்த ஓட்டிங்ல நடக்கிற சீட்டிங் பற்றிலாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் டீட்டெயிலாக. யார் யார் என்ன மாதிரி பிஆர் செட்டப் செலவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதில் பிஆர் செட்டப்லாம் இல்லாமல் டேமேஜ் கண்ட்ரோல் கன்னிக்கு பண்ணியிருக்கிறாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் இருந்துச்சுல்ல. அது உண்மை மாதிரி தான் தெரியுது. அது இந்த வாரமும் பார்க்க முடியுதுல்ல. 2 வாரத்துக்கு முன்னாடி அதை பண்ணாங்கன்னு சொன்னாங்க, இப்பயும் பார்க்க முடியுது. ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எக்ஸ் தளத்துல இருக்கு. கனி சாண்ட்ரா எபிசோட் முடிஞ்சதும், சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதும் பேசின விஷயம் அதை மட்டும் பாருங்களேன். அந்த இடத்துல நீங்க சாண்ட்ரா இடத்துல உங்களை பொருத்தி பாருங்களேன். கனி பேசுறது ஏதாவது புரியுதா, ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல இவங்க கூப்பிடுறாங்க, இவங்க ஒரு குரூப்பிசமா இருக்கிறாங்க. முதல்ல இருந்தே சாண்ட்ரா வர்றதுக்கு முன்னாடி இது பெரிய கேங்கு, அந்த கேங்ல உடைக்க போறோன்னு தான் வர்றாங்க. வந்து பார்த்தா அந்த கேங் பெரிய சம்பவம் பண்ணுது. இப்ப அந்த பண்ண சம்பவத்துக்கு விஜேஎஸ் கேட்கிறாரு. விஜேஎஸ் முன்னாடி சாண்ட்ரா சொல்றாங்க, சார் நாங்க சொல்லியிருக்கணும் சார், அங்க நான் சொல்லலை சார், நான் பைன்ட்டேன் சார்ன்றாங்க. சாண்ட்ரா பைன்ட்டாங்களா, சாண்ட்ரான்னா அவ்வளோ அப்பாவியான்னு சொல்லிட்டு வரதுக்கெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். முதல்ல கனி என்ன பண்றாங்க இங்க? அடுத்து அங்க எதுவுமே சொல்ல சாண்ட்ரா சொல்றாங்க, சார் நான் அங்க சொன்னேன் சார் இவங்க கிட்ட, இவங்க என்ன லிசன் பண்ணவே இல்லை சார், ஜட்ஜ் கோ ஜட்ஜ் அப்படின்றாங்க. அது கனி எதுவுமே சொல்ல, நான் அங்க ஆடியன்ஸை பார்த்துட்டு இருந்தேன் சார் அப்படின்றாங்க. ஏன்னா ஆடியன்ஸ்ல தான் அவங்க டீம்மேட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அன்பு கேங் மெம்பர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அது அங்க எதுவுமே பேசாத கனி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து, நீ இங்க சொல்றல தெளிவா பேசுறல, நீ அங்க சொல்லியிருந்தனா அது கரெக்டா இருந்திருக்கும்ல, கேம் மாறி இருக்கும்ல, அங்க சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்பியா, அங்க சொன்னதை தான் நீ கேட்கவே இல்லைன்றாங்கல்ல. அவங்க அதை தானே சொன்னாங்க, நான் அங்க சொன்னேன் இவங்க கேட்கலன்னு சொன்னாங்கல்ல. ஆனா இங்க வந்து நீ அங்கேயே சொல்லியிருக்கணும், ஏங்க நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லலாம். ஏன்னா வைல்ட் கார்டில் வந்தவங்க. ஆனா இவங்க எப்போ வந்தவங்க, ஆரம்பத்திலே வந்தவங்க கனி, நானும் தான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜு, நான் கேம் கூட பார்க்க மாட்டேன், நான் எந்த கேமுக்கும் ஜட்ஜா போனதில்லை, நான் இது பண்ணதில்லை, எனக்கு படபடப்பாயிடுச்சு, பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, எனக்கு ஃபோக்கஸ் இல்லை, இந்த ஃபோக்கஸ்ன்றது அதான் என் பிரச்சனை, உண்மையிலேயே என் பிரச்சனை தெரியுமா. இவ்வளவு தூரம் பேச சொன்னாங்களா? இவ்வளவு தூரம் பேசினா அவங்க எதிர்த்துல நின்று என்ன கேட்பாங்க, ஏங்க என்னங்க பேச வரீங்க நீங்க, என்ன என்ன சொல்லணும் இப்ப அப்படின்னா, இல்ல நீங்க உங்க மேலேயும் தப்புன்னு ஒத்துங்க. எதுக்கு ஒத்துக்கணும்? சரி இவங்க மேல தப்புன்னு ஒத்துக்கிறாங்கல்ல, இல்லைங்க அப்படின்னு பேச வரும்போது இவங்க என்ன சொல்றாங்க, என் மேல தப்பு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் அப்புறமா, உங்க மேல தப்பு ஒத்துங்கன்னா அது என்ன, உன் மேல தப்பு தப்பு இல்லைங்கிறதெல்லாம் அப்புறமா, அதெல்லாம் வேற. அப்ப அதே சாண்ட்ராவும் சொல்லல, என் மேல தப்பு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் வேலை, நீ பண்ணதான் குறும்படம் போட்டு கிழிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல. இதுல வந்து அவங்க என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போறாங்க. அந்த பிட்டு மட்டும் எடுத்து போட்டு இங்க பாருங்க சாண்ட்ரா பயந்து வர்றாங்க. டேய் யாரா பயந்து வர்றாங்க, ஒரு பாயிண்ட் கூட தெளிவா பேச தெரியல உனக்குன்னு சொல்லிட்டு கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க. என்ன அங்க வந்து குறும்படம் போட்டதுல மொத்தமா எக்ஸ்போஸ் ஆனது கனி. இப்ப கனி வந்து அப்படியே புனித ஆத்மாவை மாறிட்டாங்களா திடீர்னு. நான் அவங்க பேசின அந்த சென்டென்ஸ்ல மட்டும் பாருங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா, நான் பண்ணது தப்பு பண்ணுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து தப்புன்னு ஒத்துக்கலையே, அவங்க எப்படி ஒத்துப்பாங்க, நான் தான் சொன்னேன் கோ ஜட்ஜி கேட்கலன்றாங்களே, அங்கேயே முடிஞ்சு போச்சு இல்ல. இல்ல நீங்க இங்க சொல்லவே இல்லை சார் அப்படின்னு கனி சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற, அது பாயிண்ட்டுக்கே வரலையே கனி. அதை சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப நம்ம சாண்ட்ரா போட்டு கிடைக்கலாம், ஏமா நீ சொல்லாம இங்க வந்து சொன்னேன்னு சொல்ற, இங்க மாத்தி பேசுற உருட்டுற அப்படின்லாம் கேட்கலாம். ஆனா அங்க சொல்லவே இல்லையே. ஆனா நீங்க ஒத்துங்க 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 அப்படின்ட்டு இருக்கிறாங்க. கொடுமை இது. அங்க வந்து இதுல வந்து எக்ஸ்போஸ்டு சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் வந்து இங்க சாண்ட்ராவை கேட்கல கேட்டாரு எபிசோட்ல. சாண்ட்ரா தான் சொன்னாங்க, சார் நான் வந்து அங்க சொன்னேன் சார், இவங்க லிசன் பண்ணல சார் அப்படின்னு. டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, எனக்கு அங்க பயமாயிடுச்சு, எல்லாரும் போட்டு டார்கெட் பண்றாங்க அப்படின்னு. மறுநாள் காலையில பிரசன்ட் கூட உட்காந்து பேசுவோம், மறுநாள் காலையிலையும் சொல்லியிருப்பாங்க,
அதை தான் வீக்கெண்ட்ல பேசுறாங்க. அந்த 2 விஷயமும் இங்க எபிசோட்ல வரல, இவங்க லைவ்ல பார்க்கல அப்படிங்கிறதுனால உடனே பாருங்க எக்ஸ்போஸ்ட்னு ஊட்டிட்டு இருக்காங்க. டேய் முதல்ல அந்த 2 கிளிப்பை பாருங்கடா அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் தானே அந்த பக்கம் கேள்வி இல்லை. இப்போ ஜட்ஜி வந்து 2 பேர் ஜட்ஜியா இருக்கிறாங்க, ஒருத்தங்க மேல குறை சொல்றாங்க, இன்னொருத்தங்க வந்து இல்லைங்க அவங்களும் தப்புங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பக்கம் போகலாம். அவங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க, அந்த மாதிரி ஒன்று நடக்கலைங்கன்னா அது டிபேட்டு. இவங்க எதுவுமே சொல்லாம அங்க இருந்துட்டு இங்கே வந்து நீயும் தப்பை ஒத்துக்கணும், என்னத்தை ஒத்துக்கணும்? அது தப்பு பண்ணாதவங்க சொல்லணும், இல்லை நடுவில் இருந்து பார்க்குறவங்க சொல்லணும், இல்லை ஹோஸ்டா வரவர் சொல்லணும், மக்கள் சொல்லணும். இல்லை தப்பு பண்ணவங்க வந்து நீயும் தப்புன்னு ஒத்துக்கணும். என்னது அது? இப்போ சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்க, கனி சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்றாங்க, அது எனக்கு பிடிக்கல, இவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்றாங்க. சாண்ட்ரா வந்து கனியோட இருக்கணும், சாண்ட்ரா வர்சஸ் கனின்னு போகணும்னு ஆசைப்படுறாங்களா உள்ள, அதை தான் ரெஜிஸ்டர் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனி நிஜமாவே அப்படி பண்றாங்களான்னா, கனி அந்த மாதிரி பண்றதுக்கும் காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஒரே பஞ்சாயத்துல சிக்கினாங்க, முன்னா ஜட்ஜா இருந்தாங்க, இந்த பக்கம் அடி விழுந்தது, அவங்க பக்கம் அடி விழல, மொத்தமா நாம தானே வாங்கணும். ஆமா, அன்பு கேங் லீடரா இருந்தா மொத்தமா தான் வாங்கணும். கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு. நம்ம தனித்தனியா இருந்தா நம்மளை தூக்கிடுவாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கணும்னு தான் சாண்ட்ரா அங்க பேசியிருப்பாங்க, திவ்யா பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்வதி, கம்ருதீன், திவாகர் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு யாரை ஒஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ண நாமினேஷன்லயும் சரி, அதுக்கப்புறம் ஒஸ்ட் பெஸ்ட்லயும் சரி யாரை நாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்கு முன்னாடி நடக்கல, அது டாஸ்க்கு அப்புறமா நடந்தது. அது 2 இடத்துல அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, அதை தான் வீக்கெண்ட்லேயே ரியாக்ட் பண்றாங்க. இப்போ ஒஸ்ட்டு கூத்தப்பட்டு ஜெயிலுக்கு போன கனி அங்க சுபிக்ஷாவோட பேசுறாங்க. இங்க கேப்டன்சி டாஸ்க்ல என்ன நடந்துச்சு, சாண்ட்ரா வந்தாங்க. இப்போ சாண்ட்ராவையும் நம்ம கேள்வி கேட்கலாம். எப்போ தெரியுமா, இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பயன்ட்டேன் சார், நாங்கள் எதுவும் சொல்லியிருக்கணும் சார், நான் சொல்ல சார், நாங்கள் ஃபர்ஸ்ட் ஓகே. 2வது டாஸ்க்லயும் வந்து சார் நாங்கள் சொல்லியிருக்கணும் சார், சொல்ல சார், இவங்க தான் சார் தப்பு அப்படின்னு கூட இருக்கிற ஜட்ஜை கை காட்டினாங்கன்னா அப்போ சாண்ட்ராவை போட்டு புலகலாம். என்ன இதே வேலையை போச்சா உனக்கு, அங்கே சொல்ல வேண்டிய இடத்துல அமைதியான்ட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் 2வது கேப்டன்சி டாஸ்க்ல அவங்க அப்படி பண்ணல. இன்னொரு டாஸ்க்ல திரும்ப பண்ணா அப்போ கழுவி ஊற்றலாம், அப்போ அவங்க எக்ஸ்போஸ்டுன்னு சொல்லலாம், அது வேற. கேப்டன்சி டாஸ்க்ல அவங்க பண்ணது என்ன, முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க, எஃப்ஜேக்கு வந்து சபரி கட்டம் கட்டுறாருன்னு. ஸோ எஃப்ஜே உள்ள எடுத்துட்டு வரணும் பிளான் போட்டாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து சபரி வந்து பண்ண தப்புன்னு வாரம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சபரியை வந்து கேப்டன்சிலேருந்து தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்ற பாயிண்ட், திஸ் இஸ் ஃபார் யூ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி அண்டு திவ்யா 2 பேர் தானே காம்படிஷன்ல இருந்தாங்க சபரி கூட. ஸோ அவங்க 2 பேரே சொல்றாங்க, இது உங்களுக்காக நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை பத்தி பேசும்போது ஜெயிலில் கனி சொல்றாங்க சுபிக்ஷா கிட்ட, இப்படி வந்து பெண்களுக்காக அப்படின்லாம் சொல்றான், ஆனா வந்து சுபிக்ஷா ஒரு பெண் தானே, அங்க இருந்தா அப்படியே அந்த பெண் அவுட் ஆக்கினா, இது என்ன லாஜிக்கா, இது ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்க சொன்னது போன கேப்டன்சி டாஸ்க்ல சபரி கூட விளையாடின 2 கண்டென்டர், அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, உங்களுக்கு நியாயத்துக்காக நான் இவனை இந்த முறை தூக்குறேன் அப்படின்னு சொல்றது அவங்க பாயிண்ட். எந்த பெண் இருந்தாலும் நான் பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லியிருந்தா என்னம்மா நீ எப்பவுமே பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன், இது ரைட்டு தப்பு ஃபேவரட்டிசம் எதுவுமே பார்க்காம கேம்லாம் பார்க்காம நான் பெண்ணுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நீ சொன்ன அப்படின்னா நீ வந்து சப்போர்ட் பண்ணிக்க வேண்டிய சுபிக்ஷாக்கு தானே அப்படின்னு கேட்டா அது வேற, அது லாஜிக்கு. அப்படி அவங்க சொல்லிய நடந்த பிரச்சனையில லாஸ்ட் டாஸ்க்ல சபரிக்கு தான் வந்து இங்க ஃபேவரட்டிசம் நடந்தது, ஒரு குரூப் பண்ணுச்சு, இவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, உங்களுக்காக நான் இப்ப தூக்குறேன் அப்படிங்கிறாங்க. அது கரெக்ட், அது முடிஞ்சதுக்கு. இந்த இடம் இந்த டாஸ்க்ல வந்து அவங்க சுபிக்ஷா பெண்ணுங்கிறதுனாலே போட்டாகணுன்ற அவசியமே கிடையாது. இதை ஒரு லாஜிக் பாயிண்ட் வேற அந்த அக்கா பேசிட்டு இருக்கு. இதுல வந்து இவங்க பேசிட்டாங்களாம் பாயிண்ட், சாண்ட்ரா தெரிச்சு ஓட்டாங்களாம். சாண்ட்ரா பேசுனது 3 வார்த்தை, அவ்வளவுதான். இவங்க தான் அப்படின்ட்டு இருந்தாங்க, உளறிட்டு இருந்தாங்க. இப்பவும் உளர்றாங்க. எதுக்கு அந்த படப்படப்பு? அவ்வளோ உளர்ல பார்த்தீங்கன்னா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு போறாங்க ஒருத்தங்க. அவங்க பயந்து ஓட்டாங்களா, இவங்க கேள்வி கேட்டாங்களாம். என்னடா உருட்டு இது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்பவும் சாண்ட்ரா அளவுக்கு கேமரானா நான் கனியை பார்க்கல. கனி வாயை திறக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கேமரா இருப்பாங்களோ, சம்பவம் பண்றாங்களோன்னு தோணும். அன்பு கேங் அப்படிங்கிற அந்த டேக் இருக்குல்ல, அது சீசன் 4ல உருவானது, அது அப்படி வச்சிருப்பாங்க அந்த கேங்கை அர்ச்சனா கண்ட்ரோல்ல. இங்க பார்த்தா அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, டம்மியா தான் இருக்கிறாங்க. ஆனா அதுக்காக வந்து இவங்க ஸ்வீட் அப்படின்லாம் ஏத்துக்க முடியல, விஷம்தான். அந்த படபடப்பு உளறது இதெல்லாம் எங்கிருந்து வருது, விஷம்தான். இதுல வந்து ஷூ போட சொல்லிட்டாங்க. கனி குறும்படம் போடுறோம் விஜய் சேதுபதிக்கு அப்படின்லாம் போடுறானுங்க. டேய் மெதிக்கிறான்னு சொல்லும் போது மெதிக்காதன்னு சொல்லணுமா, நீயும் ஷூ போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லணுமா? ஷூ போட்டோன்னே நீ ஷூ போட்டிருக்க, அவனும் ஷூ போட்டிருக்கா, இப்ப மெதின்னு சொல்லுவாங்களா? இது ஒரு லாஜிக்னு வேற பேசிட்டு இருக்கானுங்க, இது ஒரு குறும்படம் வேற போட்டிருக்கிறானுங்க. எல்லாம் டுபாகோர்களா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கனி வெர்சஸ் சாண்ட்ரா அப்படிங்கிறத விட இந்த பக்கம் கேங்கு, இந்த பக்கம் கேங்கு, இந்த கேங்கை அடிக்க தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு சேர்ந்துருக்கிறாங்க. அந்த கேங்கை அடிச்சுட்டு இல்லை அந்த கேங்கை அடிக்கிற போகும்போது
சென்டர்ல இருக்கிற இப்போ வினோத் மாதிரியான ஆளோ இல்ல வினோத்தையும் நான் ஃபுல்லா சோலோவா விளையாடுறாருன்னு சொல்ல முடியல. பட் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கிறதுல அப்படி பார்க்கும்போது ஓகே அப்படின்னு பார்க்கலாம். அப்படி அங்க அந்த மாதிரி ஆட்கள் இல்ல சோலோவா விளையாடுற வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப இந்த கேங்க்கு அது பேக் ஃபயர் ஆகும். கேங்கு அடிக்கும் போது அது தப்பு இல்லை. கேங்கு சோலோவா இருக்கணும் அடிச்சாதான் பிரச்சனை. அப்படி அடிக்கிறாங்களா சிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இது உண்மையாவே இப்படிதான் போதா, கேங் வெர்சஸ் கேங்னு போதா, இல்லைன்னா கனி வெர்சஸ் சாண்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.